அதுக்கப்புறமா அவ அன்னைக்கு சாப்பிட்டுட்டு போன அன்னைக்கு நைட்டு வந்து சரியான மழைங்க. ரொம்ப மழை. மழை பெஞ்சுட்டே இருந்தபோதே நாங்க நெனச்சோம், ஒரு வேளை குட்டிங்க என்ன ஆச்சோ தெரியல. ரொம்ப மழை, அந்த அளவுக்கு மழை பெஞ்சுட்டு இருந்தது. அதுக்கப்புறமா மறுநாள் வந்து மோகிலி வரவே இல்ல. வராதபொழுது எங்களுக்கு தெரிஞ்சது. ஒரு நாள் ஃபுல்லாமே வரல. அதுக்கு அடுத்த நாள் வந்துச்சு. ரொம்ப சோகமா தான் வந்தது. எப்பவும் இருந்த அந்த ஒரு சந்தோஷம் அவன் முகத்துல இல்லன்னும் பொழுது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. குட்டி இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவ வந்து என்ன பண்ணான்னா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து வீட்டு வேலை நடந்துட்டு இருந்தது. மணலெல்லாம் கொட்டி வச்சிருந்தாங்க. அந்த மணல் மேலேயே படுத்துட்டா. ஆனா சாப்பாடு வச்சும் சாப்பிடல. 2 நாளா அவ சாப்பிடவே இல்ல. அங்கேயே தான் படுத்திருந்தா. நானும் அப்பப்போ போய் போய் தடவி குடுத்து, தண்ணியெல்லாம் கூட குடுத்து பார்த்தா, அது எதுவுமே குடிக்கல. ஒரு மாதிரி தான் இருந்தது. முதல் தடவையா அதனுடைய ஒரு டாகு இவ்வளோ ஒரு ஃபீலிங்கா இருக்குமா? அப்படின்றத நான் மோகிலி பார்த்து தான் நானு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இனிமேலும் இத வந்து நம்ம குட்டி போட வைக்கக்கூடாது அப்படின்ற முடிவு பண்ணி, நாங்க டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டோம். டாக்டர் வந்து குட்டி போட்ட உடனே ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. 3 மாசம் கழிச்சு தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம். நீங்க அப்புறம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னா கருத்தடை பண்றக்கு. அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 3 மாசம் வரைக்குமே இங்க வந்து வீடு கட்டுறக்கு ஒரு இன்ஜினியர் வந்து வீடு கட்டிட்டு இருந்தாங்க. இந்த பார்த்துட்டுருக்க அந்த வீடு கட்டிட்டு இருக்கும் பொழுது, அவரு வந்து டெய்லியுமே வந்து மோகிலிக்கு வந்து பிஸ்கெட் கொண்டு வருவாரு. பிஸ்கெட் கொண்டு வந்து போட்டு, கொஞ்ச நாள் அந்த 3 மாசம் அப்படியே நாங்க பார்த்துட்டே இருந்துட்டு, 3 மாசம் கழிச்ச 3 மாசம் முடிஞ்ச பிறகு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் கருத்தடை பண்ணி 1 வாரம் நாங்க ஹாஸ்பிட்டல்லயே விட்டுட்டு வந்தோம். விட்டுட்டு கருத்தடை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நாங்க கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டோம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நெறைய வீடுங்க வந்துருச்சு. நெறைய வீடு வந்ததுனால மோகிலிக்கு வந்து நெறைய சப்போர்ட் கிடைக்குது. நெறைய பேர் வந்து மோகிலிய பார்த்துக்கிறாங்க. மோகிலிக்கு இந்த ஏரியால மோகிலி மட்டும் தான் இருக்கா. மோகிலியே இங்க வந்து ஒரு ராணி மாரி தான் இருக்கா. வேற டாக் வந்தா இங்க விடுறதில்ல.